டாக்டர் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டெங்கு ஃபீவர் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. டெங்கு அவ்வளோ டேஞ்சரஸா டாக்டர்? எஸ், கண்டிப்பாக டெங்கு வந்து ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் தான். ஸோ கொஞ்சம் நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து டெங்குவோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுனால அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஃபீவர் அப்படின்னு சொன்னால் 3 டேஸ் 4 டேஸு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறோம், ஓவர் த கவுண்டர் மெடிசன் எடுத்துக்கிறோம், பர்டிகுலர்லி நிறைய பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம். ஏன்னா டெங்குவில் வந்து உடம்பு வலி ஜாஸ்தியாக இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால ஸோ பிளேட்லெட்ஸ் லெவல் வந்து ஃபாஸ்ட்டாக கம்மியாயிரும். ஸோ தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அது மாதிரி வந்து டெங்கு வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஏர்லியாக ஒரு 3rd டே கண்டிப்பாக ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்கணும், டெங்கு பிசிஆர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது பாசிட்டிவ்னா நம்ம அலர்ட்டாக அட்மிஷன் ஆகிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ குறிப்பாக டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் பைட்டிங் மஸ்கிட்டோனால தான் வரும். மஸ்கிட்டோ மூலிமா ஸ்ப்ரெட் ஆகிறது. பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன் இருக்காது. அதே மாதிரி வந்து இப்போ திடீர்னு இப்போ புதுசாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இனிமேல். ஸோ அங்கே க்ளீனாக இல்லாத ஆம்பியன்ஸ் இருக்கிறப்ப மஸ்கிட்டோஸ் வந்து க்ரோத் ஆகிறதுனால ஸோ டெங்கு வந்து காமனாக இந்த பீரியடில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெங்கு பற்றி எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டெங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் சென்ட் யூ த DM.